வணக்கம். இந்த பதிவில் விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவாதிபதி சந்திரன் பலமாக அமைஞ்சிருக்கிறாரு. உடன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம். அதே போல் இங்கே உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் 6 செவ்வாயாக வர்றதுனால உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைவதனால வேலை அமைப்புகள் சிறப்பாக அமைகிறது. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உடல் ரீதியில் இருந்த பாதிப்புகள் குறையும். அதே போல் மன அழுத்தம் குறையும். தெய்வீக வழிபாட்டின் மூலமாக நல்ல சிந்தனை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. கடந்த வாரத்தில் காட்டிலும் சந்திரனுடைய அமைப்பும் அமாவாசை அமைப்பிலும் அதே போல் இங்கே உங்களுடைய ராசிக்கு அதிபதி நீச்ச அமைப்பிலும் இருந்தார். தொழில் ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல உச்ச அமைப்பில் இருந்தாலும் எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாத ஒரு வாரமாக கடந்த வாரம் இருந்தது. இந்த எதிர்ப்புகளை சமாளித்து அவர்கள் முன்னாடி உங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய ஒரு வாரமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அதே போல் 5ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமைவது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு. அதே போல் 5ஆம் இடத்தில் குரு அமைவது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு. அதனால் குழந்தைகள் மனைவி மூலயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகிறது. உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறாரு. அடுத்ததாக குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு. 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. அதே போல் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சியானது தன லாபம், வண்டி வாகன சேர்க்கை இது போன்ற அமைப்புகள் உண்டாக போகிறது. ராகு கேதுக்கள் பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருப்பதனால அடுத்து நடக்க இருக்கிற கிரக பெயர்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தரும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள். எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் என்னுடைய அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். குறைந்த கட்டணத்தில் ஜாதகம் பார்க்கப்படும். அதே போல் பரிகாரம் எந்த கோயிலுக்கு சென்றால் எந்த பரிகாரம் செய்தால் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக குறிப்பிடப்படும். அதே போல் ராகு கேது செவ்வாய் தோஷம் இது போன்ற அமைப்புகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த முறையில் ஆலோசனை வழங்கப்படும்.